ஆளுநர் மாளிகையில் நாளை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் பாபநாசம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஷாஜகான் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் வன்னியரசு ஆகிய இருவரும் நாளை ஆளுநர் மாளிகையில் அமைச்சர்களாக பதவி ஏற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் செய்தியாளர்களை சந்தித்த போது அவரது கட்சியின் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் ஷாஜகான் அமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார் என்றும் அறிவித்தார். இதையடுத்து இன்று தலைமைச் செயலகத்தில் சற்று முன்பு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனாவோடு அந்த நவாஸ்கனி உள்ளிட்டோர் முதலமைச்சர் விஜயை நேரில் சந்தித்து அவர்கள் அமைச்சரவையில் பங்கேற்பதற்கு இசைவு தெரிவித்து பேசியிருக்கிறார்கள். அதற்கான கடிதத்தையும் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக வன்னிய அரசும் அங்கு நாளை அமைச்சராக பொறுப்பேற்பார் என்றும் இன்னும் சிறிது நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தரப்பில் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. IUML பொதுச் செயலாளர் அபுபக்கர் மற்றும் நவாஸ்கனி உள்ளிட்டோர் இப்போது முதலமைச்சர் விஜயை சந்தித்து ஷாஜகானை அமைச்சரவையில் சேர்ப்பதற்கு தாங்கள் ஒப்புதல் தெரிவித்திருக்கிறோம் என்று அதற்கான கடிதத்தை வழங்கியிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாகவும் வன்னிய அரசு அமைச்சராக பொறுப்பேற்பார் என அதிகாரப்பூர்வமாக இன்னும் சில நிமிடங்களில் அறிவிக்கப்பட இருக்கிறது. ஆனால் இரண்டு அமைச்சர்களும் நாளை ஆளுநர் மாளிகையில் அவர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் ஆளுநர் அர்லேக்கர் செய்து வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் திமுக கூட்டணியில் இருந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய இரண்டு கட்சிகளும் இப்போது அமைச்சரவையில் இணைய முடிவு செய்திருக்கின்றன. CPI, CPM ஆகிய இரண்டு கட்சிகளும் வெளியில் இருந்து ஆதரவு அளிக்கின்றன. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இரண்டு அமைச்சர்கள் இடம்பெற்றுள்ள சூழ்நிலையில் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் பதவிக்கு இன்னும் எவரும் நியமிக்கப்படவில்லை. அந்த பதவி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் வன்னிய அரசு ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராகிறார். இதே போல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் ஷாஜகான் பாபநாசம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஷாஜகான் சிறுபான்மை நலத்துறை அமைச்சராகிறார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாளை அமைச்சரவையில் இருவரும் பதவியேற்ற பிறகு அவர்களுக்கான துறைகள் அதிகாரப்பூர்வமாக ஒதுக்கீடு செய்யப்படும் என தெரிகிறது. நாளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக வன்னிய அரசும் இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியின் சார்பாக ஷாஜகானும் புதிய அமைச்சர்களாக பொறுப்பேற்க இருக்கிறார்கள். தமிழகத்திற்கான 35 அமைச்சர்கள் ஒதுக்கீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதுவரை 33 அமைச்சர்கள் பொறுப்பேற்றுள்ள நிலையில் மேலும் 2 அமைச்சர்கள் நாளை பதவியேற்க இருக்கின்றனர். இதற்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தரப்பில் அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல் அளிக்கப்பட்டுவிட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக அமைச்சரவையில் சேர்வது உறுதியாகிவிட்டது. இன்று காலையில் திருமாவளவன் மற்றும் வன்னியரசு ஆகியோர் பதவியேற்பு விழாவில் அவர்கள் பங்கேற்றனர். இந்த சூழ்நிலையில் நாளை ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராகிறார் வன்னியரசு, சிறுபான்மை நலத்துறை அமைச்சராகிறார் ஷாஜகான் என அறிவிப்பு இன்னும் சிறிது நேரத்தில் வெளியாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது.